ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2D மென்சுரேஷன் அப்படின்னு டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு 2D ஃபிகர் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 2D ஃபிகருக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பெர்த் இருக்கும். ஓகே, அந்த ரெண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அந்த 2D ஃபிகர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், ஒரு ஸ்கொயர் எடுத்துக்குவோம். அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா சைடும் என்னவாக இருக்கும், காமனாக இருக்கும். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். ஓகே, ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டா இது லென்த்து அண்டு பெர்த். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2D அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எதுவும் திக்னஸ் இருக்குமான்னு கேட்டால் அது திக்னஸ்லாம் எதுவும் இருக்காது. ஓகே, ஒரு ஃப்ளாட் பிளைன் ஃபிகர் வந்து ஹாவ் ஒன்லி 2 டைமென்ஷன்ஸ். அது என்ன அப்படின்னா லென்த் அண்ட் பெர்த் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 டைமென்ஷனல் ஃபிகரில் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், அதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அதோட பரப்பளவு அப்புறம் சுற்றளவுலாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம், கன்யூஸாக வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஃபிகரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபிகர் அப்படின்னா ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்லாம் என்னது, முக்கோணம் இப்படி இருக்கும். ஒரு 3 சைடோட சேர்ந்து என்ன இருக்கும், ஒரு 3 சைடு அது க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் என்னது அப்படின்னா என்னது, ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோலேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் அண்ட் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். அதாவது ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அசம பக்க முக்கோணம். ஓகே, அதோட எந்த பக்கமும் வந்து சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழில் சொல்லணும்னா செங்கோண முக்கோணம். ஓகே, அதாவது ஒரு ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோலேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும், அதோட 2 சைட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஈக்குவட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 சைடுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். 3 சைடுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். 3 ஆங்கிளுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். எனி 2 சைட்ஸ் ஈக்குவல், 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதான் என்னது அப்படின்னா ஐசோலேஸ் ட்ரையாங்கிள், அதாவது இரு சம பக்கம் முக்கோணம். ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசம பக்கம் முக்கோணம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது, செங்கோண முக்கோணம். ஐசோலேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்க முக்கோணம். ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் வந்து அந்த டாபிக்ஸில் நடத்துகிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நடத்துகிறேன். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள்னால் எத்தனை சைட்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். அதுக்கு மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் வரும் பார்த்திங்க அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளோட சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படின்னா எத்தனை இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற ஆங்கிள்ஸோட சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னது, 180 டிகிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக ஒரு ட்ரையாங்கிளை பற்றி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிளை மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஓகே, ஸ்கேலன் ட்ரையாங்கிளில் என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், 3 சைட்ஸ் இருக்குன்னு இருக்கேன். 3 சைட்ஸ் அப்புறம் 3 சைட்ஸ் இருக்குன்னு இருக்கேன். அப்புறம் 3 ஆங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஸ்கேலன் ட்ரையாங்கிள்லாம் என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசம பக்க முக்கோணம். சரியா, இது வந்து அசம பக்க முக்கோணம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான சைட்ஸே இருக்காது. இட் ஹேஸ் நோ ஈக்குவல் சைட்ஸ். இதுக்கு வந்து இருக்காது, ஈக்குவல் சைட்ஸ் இருக்காது. ஓகேவா, ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இட் ஹேஸ் நோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ். இதுக்கு ஈக்குவலான கோணங்களும் என்ன இருக்காது. இதுக்கான ஆங்கிள்ஸும் இன்னும் ஈக்குவலாக இருக்காது. இதுக்கான பக்கங்களும் என்னவாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா, சரியா. ஓகே, அப்போ இன்சைடில் இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல, அந்த இன்சைடில் இருக்கிற ஆங்கிள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இட் கேன் பி அக்யூட் ஆங்கிள், அதாவது குறுங்கோணமாக இருக்கலாம், அல்லது அப்டியூஸ் ஆங்கிள் விரிகோணமாக இருக்கலாம், அல்லது என்னவாக இருக்கலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கூட இருக்கும். 90 டிகிரியாக கூட என்னவாக இருக்கலாம், அது இருக்கலாம். எப்படினாலும் இருக்கலாம். உள்ளே இருக்க ஆங்கிள்ஸ் வந்து விரிகோணமாகவும் இருக்கலாம். 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா என்னது, அது விரிகோணமாக இருக்கலாம், அப்டியூஸாகவும் இருக்கலாம், அல்லது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். விரிகோணம், குறுகோணம் அண்ட் செங்கோணம் எப்படினாலும் இருக்கலாம். அது உள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ், அந்த 3 ஆங்கிள்ஸ் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் ஈக்குவலாக இருக்காது. ஓகே, கிளியர். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு இதோட பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதோட பெரிமீட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோட பெரிமீட்டர்னால் என்ன அப்படின்னா சுற்றளவு. பெரிமீட்டர் என்னது, சுற்றளவு. சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு என்னென்னா ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது 3 பக்கமும் என்னவாக இருக்காது அப்படின்னா ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா, ஈக்குவலாக இருக்காது. 3 வேறு லெவலில் தான் இருக்கும். 3 ஆங்கிளுமே வேறு லெவலில் தான் இருக்கும். ஓகே, பொதுவாக சுற்றளவுனா என்ன, ஒருத்தர் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நடக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டு அப்புறம் திருப்பி இங்கேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போய் நின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்துட்டு போகிறோம், அதான் என்னது பெரிமீட்டர். ஓகேவா, ஸோ பெரிமீட்டராக என்ன, சுற்றி இருக்கிற அளவு. சுற்றளவுன்னு என்னது, சுற்றி இருக்கிற அளவு. ஓகேவா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இந்த பின்னு வச்சுக்குவோம், இது சின்னு வச்சுக்குவோம். இதோட லென்த்தை வந்து ஸ்மால் ஏன்னு வச்சுக்குவோம், இதோட லென்த்து வந்து ஸ்மால் பின்னு வச்சுக்குவோம், இந்த லென்த்து ஸ்மால் சின்னு வச்சுக்குவோம். ஓகே, அப்போது இந்த இடத்துல சுற்றளவு அப்படிங்கிறது எப்படி வந்துடும் அப்படின்னா அளவு, அதாவது பெரிமீட்டர் ஈக்குவல் என்ன வந்துடும் அப்படின்னா ஒருத்தர் இது இங்கிருந்து நடக்கிறார், அப்போ என்ன வரும், ஏ டிஸ்டன்ஸ் நடந்திருப்பார். திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நடக்கிறார், அப்போ பி டிஸ்டன்ஸ் நடந்திருப்பார். அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நடக்கிறார், அப்போ எத்தனை டிஸ்டன்ஸ் நடந்திருப்பார், சிங்கிற டிஸ்டன்ஸ் நடந்திருப்பார். ஸோ இந்த 3ஐயும் கூட்டம் என்ன கிடச்சிடும் அப்படின்னா பெரிமீட்டர் கிடச்சிடும். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் என்ன, 3 சைட்ஸை சம் பண்ணால் போதும். இது வந்து எந்த 2D ஃபிகர் எடுத்தாலுமே என்ன வரும் அப்படின்னா அதில் சைட்ஸை சம் பண்ணால் நமக்கு வந்து பெரிமீட்டர் கிடைச்சோம். அப்போ இந்த இடத்துல பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, A + B + C. ஓகேவா, ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க, சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரப்பளவு மீன்ஸ் என்ன, இந்த இடத்துல ஏதாவது ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, தண்ணியில் மண்ணெல்லாம் எடுத்து நிரப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ மண் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து என்னது, பரப்பளவு. அந்த பரப்பளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஒரு ஃபார்முலா வருது. என்ன ஃபார்முலா அப்படின்னா S × S - A, அதுக்கப்புறம் S - B and S - C அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த S அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஃப் பெரிமீட்டர். S இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஆஃப் பெரிமீட்டர். ஆஃப் பெரிமீட்டர் என்ன, நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலானது A + B + C. ஓகே, அப்போ A + B + C ஆஃப் த பெரிமீட்டர்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன வந்துடும், by 2. அப்போ எஸ்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா A + B + C டிவைடட் பை என்னது 2 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடச்சுன்னா அந்த எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு அசம பக்கம் முக்கணும், ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் தெரியும், ஏரியா எப்படி கண்டுபிடிக்க தெரியும். பெரிமீட்டர் ஈக்குவல் என்னது A + B + C, அது 3 சைட்ஸோட சம். ஓகேவா, ஏரியா என்ன அப்படின்னா √S × S - A × S - B × S - C. ஓகேவா, இதில் S அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப் த பெரிமீட்டர். ஆஃப் த பெரிமீட்டர் அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும், பெரிமீட்டர் என்னது A + B + C டிவைடட் பை 2. ஓகேவா, இது நார்மலாக நம்ம ஸ்கூல் டேஸில் படித்தது. ஓகே, எக்ஸாம் ஓரியன்டாக என்ன மாதிரிலாம் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா புதுசாக ஒரு டேம் சொல்லுவானுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இன் ரேடியஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம் ரேடியஸ். இன் ரேடியஸ் என்ன, சர்க்கம் ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன் ரேடியஸ் என்ன, சர்க்கம் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இன் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. ஓகே, அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டச் பண்ணிட்டு போகும். அது என்னது, ரேடியஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து என்னது, இன் ரேடியஸ். நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மாலர் ஆர் அப்படின்னு போட்டுக்கோம். ஸ்மால் ஆர். இன் ரேடியஸ்னால் என்னது, நமக்கு ஸ்மால் ஆர். ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளை சுற்றி வெளியே சுற்றி, சர்க்கம்னு என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லுவோம்ல, சுற்றளவு என்ன சொல்லுவோம், பெரிமீட்டர் அல்லது சர்க்கம் தான் சொல்லுவோம். சர்க்கம் அப்படின்னா வெளியில் என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதில் இருந்து அதோட பாயிண்ட்ஸ், அதோட ரேடியஸ் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இதை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இதை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா என்னது, ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, சரியா, அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு அதை வச்சு ஏரியா கேட்பாங்க, அதை வச்சு நமக்கு ஏரியா கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு இன் ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இன் ரேடியஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன் ரேடியஸ் அப்படிங்கிறது ஸ்மாலர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை எஸ். ஏரியா டிவைடட் பை எஸ். ஓகே, ஏரியா டிவைடட் பை எஸ். ஓகே, ஏரியா டிவைடட் பை எஸ். எஸ்னா என்னது? ஆஃப் பெரிமீட்டர். எஸ்னா என்னது? ஆஃப் பெரிமீட்டர். அப்போ இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை எஸ். இன் ரேடியஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏரியா டிவைடட் பை எஸ். ஓகே, சர்க்கம் ரேடியஸ் வாங்க. சர்க்கம் ரேடியஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா ஏபிசி. 3 சைடு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 சைடோட வேல்யூஸ் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிட்டோம். 4 இன்ட்டு ஏரியா. 4 இன்ட்டு என்னது? ஏரியா. 4 இன்ட்டு என்னது? ஏரியா. ஓகே, ஸோ இன் ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ். அதாவது என்னது? ஆஃப் பெரிமீட்டர். ஓகே, ஏரியா பை ஆஃப் பெரிமீட்டர். சர்க்கம் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா. ஓகே, 4 இன்ட்டு ஏரியா. ஓகே, அப்போது இதில் இப்போ இன்கேஸ் இன் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இன் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஒரு இந்த ஆஃப் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா என்ன வந்துடும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன் ரேடியஸ் இன்ட்டு என்னது? இன் ரேடியஸ் இன்ட்டு ஆஃப் பெரிமீட்டர். அப்போ இன் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னால் எதை வச்சு கண்டுபிடிச்சலாம்? ஏரியாவையும் ஆஃப் பெரிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ். ஓகே, ஆர் இன்ட்டு ஏரியா பை ஏரியா டிவைடட் பை எஸ். அப்புறம் நமக்கு இன் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொன்னால் என்ன வந்துடும்? ஆர் இன்ட்டு எஸ். ஓகே, ஸோ சர்க்கம் ரேடியஸில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்னவா மாறும்? இப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏரியா, இந்த ஏரியா எங்கே போயிடும்? இங்கே போயிடும். ஏரியா இன்ட்டு 3 பக்கத்தோட மல்டிப்ளை, 3 சைட்ஸோட மல்டிப்ளை வேல்யூ 4 இன்ட்டு என்னது? சர்க்கம் ரேடியஸ் வேல்யூ. ஸோ ஏரியா சீக்வல் என்ன வந்துடும்? ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர். 4 இன்ட்டு ஆர். ஓகே, கிளியர்? ஸோ இன் ரேடியஸ்னால் என்ன கேட்பாங்க? சர்க்கம் ரேடியஸ்னால் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியில் வந்து கேட்கறதுக்கு, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இன் ரேடியஸ் அண்ட் சர்க்கம் ரேடியஸை பேஸ் பண்ணி. ஓகே, இதில் வேறு என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க, அதோட ஆங்கிள் ஒன்று கொடுத்துருவாங்க. அதோட ஆங்கிள் டீட்டா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க, அப்புறம் என்ன கொடுத்துருவாங்க? ஒரு ஆங்கிள் கொடுத்துருவாங்க. அது என்னது? டீட்டா. இப்போது இது என்ன பாயிண்ட்டு? ஏபிசி. இந்த லென்த் என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் என்ன எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் என்ன எடுத்துக்கலாம்? சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் க்ரியேட் ஆகிற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் க்ரியேட் ஆகிற அந்த பாயிண்ட்ஸ், அந்த சைட்ஸ் இருக்குல்ல, ஓகே, அந்த சைட்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, டீட்டா கொடுத்து ஏரியா கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஆஃப். ஓகே, ஆஃப். இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்கா? ஏ இன்ட்டு சி இன்ட்டு என்னது? சைன் டீட்டா. ஏ இன்ட்டு சி இன்ட்டு சைன் டீட்டா. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, டீட்டா இங்கே இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது? ஏ இருக்குது, அந்த சைடு என்ன இருக்குது? சி இருக்குது. ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன்? ஏ சி இன்ட்டு என்ன பண்ணுறேங்க? சைன் டீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு டீட்டா கேட்டு இருந்து நமக்கு வந்து ஆங்கிள் டீட்டா கொடுத்துருந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு சி இன்ட்டு என்னது? சைன் டீட்டா. ஓகே, இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ், அதுக்கப்புறம் இந்த டீட்டா வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட பேசிக் ஐடியாஸ். அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, when one side and the respective height வந்து given, respective height given அப்படின்னு சொல்லலாம். ஒன் சைடு அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஹைட் given. எப்படி அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இது வந்து ஏ, அப்புறம் இது பி, அப்புறம் இது சி அப்படின்னு எடுத்துக்கோம். ஏ அண்ட் பி அண்ட் சி. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் இப்படி போகுது அப்படின்னு வச்சுக்கோம். சரி, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் இப்படி போகுது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் இப்படி போகுது. ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து லைன் இப்படி போகுது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் இப்படி க்ரியேட் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து என்னது? ஒரு லைன் இப்படி க்ரியேட் ஆகுது. ஓகே,
ஸோ புரியுதா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறோம்னா அதோட மிட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட ஜாயினிங் பாயிண்ட்ஸ் வந்து வெர்டெக்ஸ், அதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் 1, ஹைட் 2, அப்புறம் ஹைட் 3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கிறேன், ஹைட் 1, ஹைட் 2, ஹைட் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஹைட் 1, ஹைட் 2, ஹைட் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சைடு இருக்குல்ல, அதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறேன், ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன எடுத்துக்கிறேன், சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே என்ன எடுத்துக்கிறேன், ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ என்ன மாதிரிலாம் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாரி, இது ஹைட் 1 எடுத்துக்குவோம். இது வந்து ஹைட் 1, ஏக்கு இருக்கிறது வந்து ஹைட் 1, இது வந்து ஹைட் 1. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஹைட் 2, இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஹைட் 3. ஓகேவா? ஸோ இது வந்து ஹைட் 1 இப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஏ இருக்கா, இங்கே ஏ பாயிண்ட்லேருந்து வர்றது வந்து இது வந்து ஹைட் 1. அப்புறம் இங்கேருந்து இப்படி போகிறது வந்து ஹைட் 2. அப்புறம் இங்கேருந்து இப்படி போகிறது வந்து ஹைட் 3. இந்த மாதிரி வச்சுக்கோம். சரியா? ஓகே, இது ஏ, இது பி, அதுக்கப்புறம் இது சி அப்படி வச்சுக்கோம். சரியா? ஏபிசி. ஓகே, என்ன கான்செப்ட் சொல்கிறோம்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஒரு பேசிக்கான ஃபார்முலா என்னன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் இன்ட்டு ஹைட். இது வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு பேசிக்கான ஃபார்முலா. ட்ரையாங்கிளோட ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா என்னது அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை பேஸாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை பேஸாக எடுத்துக்குவோம், ஏ வந்து பேஸாக எடுத்துக்குவோம். H1 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஹைட்டாக எடுத்துக்குவோம். ஏ வந்து பேஸாக எடுத்துக்குவோம், H1 வந்து ஹைட்டாக எடுத்துக்குவோம். அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம், ஏரியா ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் அப்படின்னா என்ன வந்திருக்கும், ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு H1, ஏ இன்ட்டு H1. ஓகே, இன்கேஸ் பியை வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு H2. ஓகே, அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு சி இன்ட்டு H3. ஸோ எனக்கு எப்படி கண்டுபிடிச்சாலுமே என்ன தான் வரும் அப்படின்னா ஏரியா வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். இது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, இது வந்து என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கரெக்டு தானே? ஏரியா எப்படி கண்டுபிடிச்சாலும் எனக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1/2 1/2 1/2 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டுறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும்னா ஏ இன்ட்டு H1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு H2 இன்ட்டு ஈக்குவல் டு சி இன்ட்டு H3. அப்போ எனக்கு சைட்ஸை மட்டும் நான் ஒரு சைட் கொண்டு வரேன். ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஈக்குவல் டு எனக்கு எப்படி வந்துடும்னா 1/H1 இஸ் டு 1/H2 இஸ் டு 1/H3. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் கூட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா சைட்ஸை கொடுத்துருவாங்க. ஓகே, சைட்ஸை கொடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 3 சைட்ஸை கொடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்ஸ் இருக்குல்ல அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். நாளைக்கு இதோட சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 சம்ஸ், ஓகேவா, 3 சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். என்னென்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறது, சாரி ஓகே, பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் வந்து சர்க்கம் இன்ரேடியஸ் அண்ட் சர்க்கம் ரேடியஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. எல்லாமே வந்து பழைய எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி கொஸ்டினாக இருக்கும். மோஸ்ட்லி எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.